இது போல் பாஸ்தா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப விருப்பமானது பாஸ்தா. அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் 2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. பாஸ்தா 200 கிராம் எடுத்துக்கோங்க. பேக்கெட் விற்குது, அப்படியே 200 கிராம் பேக்கெட்டு அப்படியே வாங்கிக்கலாம். உங்களுக்கு கம்மியாக வேணுன்னா அதில் பாதி சேர்த்துக்கோங்க. நான் 200 கிராம். ஆனால் தண்ணி கொதித்த உடனே சேருங்க. அப்படியே தண்ணி வச்ச உடனே சேர்த்துடாதீங்க, அப்படியே குழ குழன்னு ஆகிடும். தண்ணி கொதிச்சோடனே சேர்த்ததும் ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதுங்க. இது பாருங்கள், இது போல் வெந்து மலர்ந்து வந்துடும். அப்படியே பாருங்கள், தொட்டவுடனே இவ்வளோ சாஃப்டாக ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை வடிகட்டி வேறு தட்டில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் அகலமாக இருக்கிற பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இல்லைன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்து அப்படியே ஒட்டிக்கும். உடனே எடுத்துகிட்டு போய் ஃபேன் காற்றுல வச்சுடுங்க. தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் இருக்கும். ஃபேன் காற்றுல வைங்க, இல்லைன்னா ஒட்டிக்கும் ஒன்றோட ஒன்று. நம்ம அடுத்து ஒரு வானல் வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க இது. எக் பாஸ்தா நம்ம இப்போ வேக வச்சுது ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. 2 முட்டை, வெங்காயம் 2, தக்காளி 2 அரைச்சி வச்சுக்கிறேன். வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். தேவையான மசாலாலாம் பார்த்துக்கலாம். இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவைக்கிற அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுது அது சேர்த்துக்கலாங்க. பொடி பொடி பொடியாக நறுக்கி வச்சுது. பெரிய வெங்காயம் இருந்தால் ஒன்றே எடுத்துக்கோங்க, போதும். இது வந்து ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. செவக்க ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். ரொம்ப செவக்க வதக்கிறாதீங்க. பாருங்கள், கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த ரேஞ்சு வந்தவுடனே இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்கள் விருப்பம், விழுதாவும் சேர்த்துக்கலாம், பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம். பசங்க கொஞ்சம் வாயில் கடிப்பட்டா பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, அதனால தான் விழுதா சேர்த்துருக்குறேன். அரிஞ்சு சேர்த்துக்கிட்டு இருந்தாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நல்ல வாசனை, பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுத. ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் செஞ்சு கொடுத்துடலாங்க. தக்காளி அரைச்சி வச்சது 2 தக்காளி அது சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை வதக்கலாங்க. நல்லா கலர் மாறி வரும். அவ்வளோ நேரம் வதக்கிக்கோங்க. பாருங்கள், கலரே நல்ல பழுத்த தக்காளியாக போட்டிங்கன்னா நல்லா செவன்னு வந்துடுங்க. மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா அது ஒரு அரை ஸ்பூனுங்க.
1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, போதும், காரம் நிறைய ஆகிடும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம், இதுவே வதக்கி விட்ருங்க. உப்பு தேவைக்கிற அளவு சேர்த்துக்கோங்க. நான் எப்பயும் கல் உப்பு ரொம்ப சேர்த்துப்பேன், சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க, பச்சை வாடை போகிற அளவுக்கு. ஒரு நிமிஷம் அப்படி வதக்கினா போதுங்க. பாருங்க, நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடிப்பிடிக்க விடாதீங்க, அடிப்பிடிக்க விட்டீங்கன்னா ஒரு மாதிரி கருகின வாசனை வந்துடும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, நம்ம தண்ணி சேர்க்கல இல்லைங்களா, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களா அடிப்பிடிக்காது. அதுபோல் தள்ளி விட்டுட்டு 2 முட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, சென்டரை கேப் வச்சுடுங்க. ஓரமெல்லாம் மசாலா தள்ளிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போது 2 முட்டையும் உடச்சி ஊற்றிடலாங்க. உங்களுக்கு அதிகமாக தேவை அப்படின்னா 4 முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கலாம். நைஸாக அப்படியே வதக்கி விட்ருங்க, சென்டராகவே கொஞ்சம் வேகட்டும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இலகி வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போது தண்ணி நம்ம சேர்க்கவே இல்லை, இருந்தாலும் அதுவே அந்த முட்டையுடைய இது சேர்ந்த உடனே இலகி வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் அப்படியே. முட்டை 3/4 பதம் வெந்தால் போதுங்க, நம்ம உடனே பாஸ்தா சேர்த்துடலாம். நம்ம எடுத்து போடும்போதே உதிரி எடுத்து போட்டுருங்க. நம்ம அகலமாக இருக்கிற பாத்திரமா இருந்தால் ஒட்டவே ஒட்டாதுங்க. நல்லா சேர்த்துட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம தான் ஏற்கனவே மசாலாலாம் பச்சை வடைலாம் பேரிச்சு இல்லைங்களா, மிக்ஸ் பண்ணி விட்டால் அவ்வளோதான் ரெடிங்க. ஒரே ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்லோவில் வைங்க. ஸ்லோவில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். பாஸில் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதிலே ஒட்டிக்கும் கடாயிலேயே, அது பார்த்துக்கோங்க. ஸ்லோவில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்ம ரெடி ஆகிடுங்க. ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே சூட்டில் இருந்தால் போதும் பாஸ்தாவுக்கு. பாருங்கள், பார்க்கும் போதே எவ்வளோ அழகாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் பையன் விரும்பி கேட்பான் இதை அடிக்கடி செஞ்சு தர சொல்லி. லைட்டாக கொத்தமல்லி தழை தூவிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சிங்க பாஸ்தா, எக் பாஸ்தா. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்கூல் கிளம்பிட்டு எங்கள் பையன் ரெடியாக இருக்கிறான். அங்கே செய்யும் போதே அடுப்பான் வந்துட்டு பாருங்க, சாப்பிடணும்னு அவனுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக வந்து நின்றுட்டு அடுப்பாண்டிய. எப்பயும் வெளியே தான் சாப்பிடுவான். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.